கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். வெளிநாட்டு வேலைக்காக சென்ற தொழிலாளர்களினுடைய சிரமங்கள், சிக்கல்கள், அது குறித்து தான் கேள்வி நேரம் பாதிச்சுட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பெர்னாட் சாமி, இப்படி வேலைக்காக போகிறவங்க இங்கே பெரிய அளவுகளில் ஏமாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்றத அவங்களுடைய அவலக்குரல், ஓலக்குரலை கேட்கிறப்ப நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. எப்படியெல்லாம் ஏமாற்றுறாங்க ஏஜென்ட்? ஏன்னா ஒரு படிச்சுட்டு ஒரு டிகிரி படித்தவர் கூட ஏமாற்றப்பட்டு இருக்கிறார். என்ன மாதிரிலாம் ஏமாற்றுறாங்க? அதாவது ஒன்று வந்து வேலை வேண்டும் அப்படின்றது ஒன்று, இன்னொன்று வந்து அதிக சம்பளம் வேண்டும் என்பது. அதனால் வந்து இது ரெண்டு தான் வந்து புஷ் ஃபேக்டர்ஸாக இருக்குது. இதுதான் அவங்க வந்து அவங்கள உந்தி தள்ளுது. அதனால் வந்து வெளிநாட்டில் வேலை அப்படின்னோன்னா அவங்க நினச்சிட்றாங்க நல்லா இருக்கும் போல் இருக்கு, நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு தான் அவங்க போகிறாங்க. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறது கிடையாது. அந்த முகவர்கள்ட்ட அவங்க முகவர்கள் அட்ரஸ் இருக்குதா, அவர் அங்கீகரிக்கப்பட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது இல்லை. ரெண்டாவது, அந்த நிறுவனம் வந்து அந்த நாட்டில் வந்து கருப்பு பட்டியலில் கருப்பு பட்டியலில் இடம்பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் லிஸ்டட் எம்ப்ளாயர்ஸ் அப்படின்னு. இது ரெண்டுமே வந்து வெப்சைட்டில் இருக்குது. நம்முடைய மக்களுக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு தான் தேவை, ரொம்பலாம் கூட தேவையில்லை. ஆனால் போனவங்க எல்லாம் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படித்து அந்த சிக்கல் அதை தான் இவர்கள் வந்து பயன்படுத்தி கொள்கிறார்கள். இன்னைக்கு வந்து இந்த சுரண்டல் அப்படின்றது, இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கிறது எங்கன்னா, இந்த படித்தவ 8வது 10வது படித்தவங்க தான் இந்த இசிஆர் கேட்டகரின்றாங்க, எமிக்ரேஷன் கிளியரன்ஸ் ரிக்வயர்ட் கேட்டகரி. நம்ம பாஸ்போர்ட்டில் 2 இருக்குது, இசிஎன்ஆர்னு ஒன்று இருக்குது, இசிஆர்னு இருக்குது. எமிக்ரேஷன் கிளியரன்ஸ் நாட் ரிக்வயர்டு 17 நாடுகளுக்கு இசிஆர் வந்து ரிக்வயர்டு. ஓகே, அதை வந்து இப்போ எப்படி ஆக்கியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த 17 நாடுகளுக்கும் போக வேண்டும் என்றால் அந்த குடிபெயர்வோர் பாதுகாவலர் அவங்களுடைய சான்றிதழ்கள்லாம் பார்த்து இவர் வேலைக்காக போகிறார் என்கிறத வந்து அங்கீகரிக்கணும். அவருடைய சர்டிஃபிகேட்லாம் அந்த நாட்டில் வந்து இப்போ இருக்கக்கூடிய புது ரூல் பிரகாரம், சட்டம் பிரகாரம் அந்த நாட்டில் போய் அது வந்து கையெழுத்தாகி, இதை நம்ம இந்தியன் மிஷனில் போய் அது வந்து கையெழுத்தாகி வரணும். அப்படி போகிறப்ப அவங்க வந்து ஏமாற்றப்பட மாட்டாங்க. ஆனால் சாதாரணமாக இந்த மாதிரி சப்மிட் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னன்னா போகஸ் சர்டிஃபிகேட்ஸு அல்லது இதாக வந்து அவங்க சப்மிட் பண்ணிடுறாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து போகிறாங்க, அங்கே போய் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஆளாகி. இதுக்குள்ள ஒரு தெளிவு வேணும். அந்த தெளிவுக்கு வந்து ஒரு 8ஆம் வகுப்பு ஒரு கூலி வேலை செய்கிறவர் போகிற போது, ஒரு ஐடிஐ முடிச்சுட்டு அவர் போக போகிறது, ஒரு கைடன்ஸ் இங்கே தேவைப்படுது. அந்த சின்ன விழிப்புணர்வு தான், அதில் தான் பெரிய அளவுக்கு ட்ராப் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து ஏன் வந்து போகிறவங்க வந்து ஒட்டகம் மேய்க்கக்கூடியது, நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், அதுக்கு தான் அனுப்பிச்சிருக்கிறாங்க. பத்திரிகைகளில் கூட கடந்த வாரத்தில் ஒரு செய்தி, டிரைவராக ஓட்டுநருக்காக போனவரை ஒட்டகம் மேய்க்க தான் விட்டுருக்குறாங்க. ஏன் இந்த பிரச்சனையை ஏன் முன்கூட்டியே யூகிக்க முடியல? என்ன பிரச்சனை நடக்குது மேடம்? இன்னைக்கு சவுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கொடுக்கக்கூடிய விசா வந்து ஹவுஸ் பாய் விசா அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. ஹவுஸ் பாய் விசா? ஆமாம், ஹவுஸ் பாய் விசானா நம்ம மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் வந்து நம்ம வேலை செய்யணும், தோட்டம் பார்க்கறது, இல்லைனா கடைக்கு போய் காய்கறி வாங்கி கொடுக்கறது, ஏஜென்ட்டுகள் சொல்கிறது இப்படி தான் மக்கள்கிட்ட, இந்த வேலை தான் நீ செய்வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடறாங்க. அப்போ அவங்களுடைய இமேஜினேஷன் எல்லாம் என்ன பண்ணோம், நம்ம போய் ஒட்டை மேய்க்க போகிறதே தெரியாது. இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பாலைவனத்தில் போய் நம்ம வந்து ஒட்டை தான் மேய்க்க போகிறோங்க, எந்த ஒரு தொழிலாளிக்கு இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி தெரியாது. அங்கே போன பிறகுதான் இவங்களுக்கு தெரியும், ஹவுஸ் பாய் விசானாலே வந்து நம்மளை வந்து காட்டில் கொண்டாந்து பாலைவனத்தில் ஒட்டை மேய்க்க விட்டுட்டாங்க அப்படிங்கிறது. அது வந்து அங்கே பார்த்தீங்கன்னா, பாலைவனங்கிறது வந்து பக்கத்தில் எதுவுமே இருக்காது, வீடோ கடையோ எதுவுமே இருக்காது, ரியல் பாலைவனம் தான் அது. யாரும் கம்யூனிகேட் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலையில் தனிமையாக்கப்பட்டுருவாங்க. வீட்டோட தொடர்பு கொள்ள முடியாது, போதிய உணவு கிடைக்காது, ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளவும் முடியாது. இப்படிப்பட்ட நிறைய, ஏன்னா அந்த விசா உண்மைத்தன்மை வந்து தெரியாதனால இவங்க வந்து ஏமாற்றப்படுறாங்க. அதுலேயும் நீங்கள் குறிப்பாக சொன்னது இந்த ஹவுஸ் பாய் விசா அப்படின்றது வந்து அங்கே அவங்க ஒட்டகம் மேய்ப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நேயர்கள் ரொம்ப கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இந்த மாதிரி சிக்கல் தான். ஏன்னா நீங்கள் சொந்த மண்ணை விட்டுட்டு அயலக மண்ணுக்கு போகிறீங்க, அந்த நாட்டினுடைய சட்டம் வேறாக இருக்கும். திரு பேராசிரியர் சொன்னது போல அந்த நாட்டு சட்டம் கூட உங்களுக்கு உதவாமல் போய்விடக்கூடிய சூழலில் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும். அதை தான் நம்ம திரும்ப திரும்ப அடிக்கோடிட்டு காமிக்கிறோம். திரு மாணிக்கம் நேயர் வந்து இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம். மாணிக்கம், உங்களுடைய கதையும் ரொம்ப சோகம் நிறைஞ்சதாக தான் இருக்குது. என்ன கனவுகளோடு நீங்கள் வெளிநாட்டுக்கு போனீங்க? எந்த கண்ட்ரிக்கு போனீங்க மாணிக்கம்? நான் சவுதியில வந்து மடக்கல்ங்கிற டிரைவர் பண்ணிக்காங்க. அங்க போயிட்டு எங்களுக்கு வந்து 3 மாசமா டிரைவர் வேலை எடுத்து கொடுக்கலாம் சார். நாங்க வந்து எங்களுக்கு வந்து லோன் கொடுத்தாங்க சார். நாங்க இங்க போறதுக்கு காரணம் வந்து நம்ம சம்பாதிக்கணும், 2 குழந்தைங்க இருக்கு, நல்லா நம்ம வீட்டு கட்டணும், நல்லா நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், நம்ம தான் அப்படி கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக தான் நாங்கள் போனோம் சார்.
ஆனால் கடைசியில் எங்களுக்கு அந்த எந்த விதமான ஒரு வேலையும் நாங்கள் சொன்ன வேலை எங்களுக்கு கொடுக்கல சார். எவ்வளவு ஏஜென்ட்டுக்கு எவ்வளோ பணம் கட்டினீங்க மாணிக்கம்? நான் 1,10,000 ரூபா கட்டினேங்க சார். 1,10,000 ரூபாய் கட்டினீங்க. எவ்வளவு சம்பளம் கிடைக்கும்னு சொல்லி உங்களை அனுப்புனாங்க? அதாவது அந்த நாட்டுக்கு வந்து சார் 1,200 ரியால் சொல்லியிருந்தாங்க சார். அது நம்ம நாட்டு காசுக்கு எவ்வளோன்னு எங்களுக்கு தெரியாதுங்க சார். ஆனால் கேட்டதுக்கு ஒரு 40,000 50,000 வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். சரி நம்ம இங்கே 50,000 கிடைக்குது அப்படிங்கும்போது நம்ம போகலாம், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் போனேன் சார். ஆனால் அங்கே போனாங்க எங்களுக்கு வந்து 800 ரியாலும் 700 ரியாலும் கூட தான் கொடுத்தாங்க சார். அதே நாங்கள் சாப்பிட்டுக்கணும், எங்களுடைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த சம்பளம் எங்களுக்கு கட்டுப்படி இல்லை சார். என்ன வேலை பார்த்தீங்க மாணிக்கம்? டிரைவர்னு சொல்லிட்டு என்ன வேலை கொடுத்தாங்க அங்கே? எங்களுக்கு லோடு மேன் வேலை கொடுத்தாங்க சார். அந்த தண்ணியை ஏற்றுறது இறக்குறது, அந்த கடைகளில் கொண்டு போய் வைக்கிறது, அதெல்லாமல் அங்கே உள்ள ரூம்களை க்ளீன் பண்ண விடுறது, கூட்டுறது, துடைக்கிறது, பெருக்கிறது, குப்பை வர்றது, இந்த மாதிரி வேலை கொடுத்தாங்க சார். அது 8 மணி நேரம் வேலைன்னு சொன்னாங்க சார். ஆனால் 8 மணி நேரம் வேலை கிடையாது சார். காலைல 8 மணிக்கு கூப்பிட்டு போங்க சார், நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு கூட நாங்கள் வந்து படுத்துருக்கோம் சார். அதுக்கப்புறம் நாங்கள் சமைச்சு சாப்பிடணும், போகணும், வரணும். காலைல திரும்பவும் அதே மாதிரி திரும்ப எங்களை குளிக்க கூட விட மாட்டாங்க சார். காலைல திரும்பவும் அதே மாதிரி 8 மணிக்கு வந்து எழுப்பிட்டு போயிடுவாங்க சார். இதுதான் தொடர்ந்து நடந்துருக்கு. நீங்க அந்த கட்டத்துல வந்து இதிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்றப்ப நீங்க உங்கள் அறிவுக்கு எட்டியது வரை நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சீங்க? சார் எனக்கு வந்து சார் இது மாதிரி வெளியில வரத்துக்கு வாய்ப்புகள் எனக்கு வந்து கிடைக்கல சார். அதனால தான் அப்புறமா என்னுடைய நண்பர் ஒருத்தர் சீர்காழியில் இருந்தார் சார். அவர் தான் அந்த சேனல் மூலியமா வந்து இந்த நியூஸ் எங்களுக்கு நாங்கள் படுற கஷ்டத்தை தெரியப்படுத்தி அதுக்கப்புறமா தான் சார் நாங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்கள் 8 பேர் வெளியில் வந்திருக்கோம் சார். இன்னும் மீதம் 11 பேர் அங்கே இருக்காங்க சார். நீங்க 8 பேர் வந்திருக்கிறீங்க. நியூஸ் 7 தமிழ் உங்களுடைய அந்த செய்திகளை கூட வந்து பிரத்யேகமாக ஒளிபரப்புச்சு. அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய பேர் வந்து அந்த கொடுமைகள் எல்லாம் சகிச்சிட்டு அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களே, என்ன காரணம் அதுக்கு? இதான் சார், வேற இல்லை சார். பணம் கட்டிட்டு போயிட்டோம், அட்லீஸ்ட் நம்ம கட்டின பணத்தையாவது நம்ம எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக ஒன்று சார். ரெண்டாவது நம்ம போயிட்டதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் இந்த மாதிரி சூழ்நிலை சொன்னாக்க வீட்டில் இருக்கவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. நம்ம என்னென்ன கனவுகளோடு நாங்கள் வந்தோம், இது மாதிரி வீட்டில் கடன் வாங்கியிருக்கிறோம், அது வாங்கியிருக்கோம், நிறைய இது மாதிரி இருக்குது. சரி போனதுக்காக நம்ம சம்பாரிச்சு அனுப்புவோம் அப்படிங்கிறதுக்காண்டி வீட்டில் உண்மையை சொன்னாக்கா அவங்க மனசு கஷ்டப்படுவாங்களேங்கிறதுக்காக வேண்டி சொல்லிக்காம சரி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்மளோட போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் வந்து ஒரு கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டு நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏமாற்றப்பட்டுட்டீங்க. நீங்கள் யாரை குற்றம் சாட்டுறீங்க? அந்த நிறுவனம் தவறு செஞ்சுச்சுன்னு நினைக்கிறீங்களா, ஏஜென்ட் தவறு செஞ்சுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? முற்றிலும் ஏஜென்ட் தான் சார், முழுக்க ஏஜென்ட் தான் சார் காரணம். ஏன்னா ஏஜென்ட் வந்து எங்களுக்கு சொல்கிற விதம் வந்து அந்த மாதிரி எங்களுக்கு ஆசை வார்த்தைகளை தூண்டி இந்த மாதிரி இங்கேருந்து அங்கே போனால் அவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், அவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம், கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பெரிய ஆளாயிரலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எங்களுடைய வறுமைகளை காரணமாக காட்டி எங்களை வந்து இது மாதிரி சொல்கிறதுனால நாங்களும் அதுக்கு ஆசைப்பட்டு, ஏன்னா நாங்கள் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினச்சி நாங்கள் போனால் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் சார் நாங்கள் போனோம். எங்கள்கிட்ட யாருமே உண்மையை சொல்லல சார். உண்மையை சொல்லியிருந்தாங்கனாக்கா நாங்கள் யாரும் போக போகிறதில்ல சார். மாணிக்கம், நீங்கள் இங்கே வந்த பிறகு நீங்கள் கொடுத்த பணம் என்பது கட்டாயம் கடன் வாங்கி தான் கொடுத்துருப்பீங்க. அந்த பணத்தை உங்களால் மீட்க முடிஞ்சிச்சா? ஏன்னா நீங்கள் போயிட்டீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, வாக்குறுதி ஏமாற்றப்பட்டிருக்கிறது. அந்த பணத்தை உங்களால் திரும்பி வாங்க முடிஞ்சுதா? இன்னும் வாங்கல சார். இன்ன வரைக்கும் என்னால் வாங்க முடியல சார். நாங்கள் இது விஷயமா தொடர்பு கொண்டதுக்காக வேண்டி அந்த சென்னையில் உள்ள அந்த எங்களை அனுப்பிச்ச அந்த ஏஜென்ட் அந்த டிராவல்ஸ் கிட்ட போய் கேட்டேன் சார். அவங்க கேட்டதுக்கு வந்து எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, எங்களுக்கு கட்டினது இவ்வளோதான் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க சார். 30,000 மட்டும் தான் ஏதோ எங்களுக்கு கட்டினாங்க, மீதி எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டுக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சார். அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் எங்களை அனுப்பிச்ச அந்த ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவர் வந்து தூத்துக்குடிக்காருங்க சார். அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இது மாதிரி நான் அந்த ஏஜென்ட் டிராவல்ஸ் ஓனர் வந்து சவுதி போயிருக்காங்க, ஹஜ் புண்ணிய பிறந்துக்கு, அவங்க வந்ததுக்கப்புறமா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எதுவும் பேசல சார். இது வரைக்கும். ஆனால் அந்த நிறுவனம் இயங்கிட்டு தான் இருக்குது, இன்னமும் இயங்கிட்டு தான் இருக்குது. ஆமாம், அந்த நிறுவனத்துக்கு இது வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க நடந்துட்டு இருக்காங்க சார். இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க சார். ஆனால் கஷ்டத்தை நாங்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம் சார். நீங்கள் ரொம்ப தெளிவாக பேசுறதுனால இந்த கேள்வியை கேட்குறேன். குறைந்தபட்சம் ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனியில் வேலை செய்யணும்னா கூட நம்ம சொல்லிட்டு தான் செய்வோம், நாங்கள் இவ்வளோ சம்பளத்துக்கு தான் வருவோம் அப்படின்னு. அந்த கான்ட்ராக்ட்லாம் நீங்கள் படித்து கூட பார்க்கலையா? இல்லை படித்தவர்களை கொண்டு இது என்ன எழுதியிருக்குன்னு கேட்கலையா? நீங்கள் கேட்கணும்னு தோணலையா? இல்லை சார், நாங்கள் கேட்டோம் சார். நாங்கள் எங்களை வந்து கடைசி அந்த ஒரு ஃப்ளைட்டுக்கு அந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சார் எங்களை வந்து அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட சொன்னாங்க. அதை நாங்கள் படித்து பார்க்குறோம், எங்களுக்கு கொடுங்க என்ன தான் போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு எங்களை படிக்கவில்லை சார். மேலே வந்து பேப்பர் வச்சு மறைச்சிக்கிட்டாங்க சார். அந்த சைன் மட்டும் தான் எங்களை பண்ண சொன்னாங்க சார். 2 மணி நேரத்தில் சைன் பண்ண சொல்லி சிகில் வேக வாங்கிட்டாங்க சார். எங்களை நாங்கள் படிக்கணும்னு கேட்டதுக்கு எங்களுக்கு அனுமதிக்கல சார். நன்றி மாணிக்கம், இணைப்பில் வந்ததுக்கு. திரு பெர்னாட், இந்த சிக்கலில் வந்து அந்த நிறுவனம் இன்னும் சிறப்பாக இங்கே இயங்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்த பணத்தை அவங்களால வாங்க முடியல. அப்போ நம்ம சட்டத்துக்குள்ளே இங்கே வந்துட்டோம். அந்த நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது, அது சட்டத்திற்கு கட்டுப்பட்டது தான். ஆனால் ஏன் வாங்க முடியல? காவல்துறை என்ன செய்யுது? இங்கே இருக்கக்கூடிய சட்டத்தின் படி நம்மளால் மீட்க முடியும்னு நினைக்கிறீங்களா?
அதாவது இந்த ஏஜென்ட்ஸ்ன்னு அவர் சொல்கிறார் இல்லையா, இப்போ வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு சின்ன ஆய்வு மூலமாக என்ன பண்ணோன்னா எவ்வளோ பேர் தமிழகத்தில் வந்து ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க, எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தமிழகத்தில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்ஸ் முகவர்கள் அப்படின்னா 90% மேலே சென்னையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த வீட்டு வேலைக்கும் மற்ற வேலைகளுக்கும் போகக்கூடிய நபர்களெல்லாம் வர்றதெல்லாம் புதுக்கோட்டை, சிவகங்கை, திருவாரூர் இங்கேருந்து தான் வராங்க. அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு முகவருக்கு ஒரு சப் ஏஜென்ட் இருக்கிறார், அந்த சப் ஏஜென்ட்டுக்கு ஒரு சப் ஏஜென்ட் இருக்கிறார், அந்த சப் ஏஜென்ட்டுக்கு ஒரு சப் ஏஜென்ட் இருக்கிறார். இந்த மாதிரி இந்த சப் ஏஜென்ட்ஸ்லாம் வந்து வில்லேஜ் லெவலில், டவுன் லெவலில் இருக்கிறாங்க. அவங்க தான் அந்த ஆள் பிடிக்கிறாங்க. அதனால் இது வந்து மல்டிபிள் லேயர்ஸ், படிப்படிப்படியாக ஒரு 7-8 பேர் இதில் இருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இவங்கள்ட்ட பேசுகிறவருக்கும் சென்னையில் இருக்கிற ஏஜென்ட்டுக்கும் தொடர்பு கிடையாது. அவங்க ஆச்சிட்டு வந்து இன்னொருத்தர்கிட்ட விட்றாரு, இன்னொருத்தர் வந்து அந்த டவுன்லேருந்து இந்த இடத்துக்கு ஆச்சிட்டு வர்றார், ஸ்டேஷன்லேருந்து ஒருத்தர் சென்னைக்கு கொண்டு வர்றார், சென்னையில் வந்து அவரை கூட்டுக்கிட்டு போகிறவர் இன்னொருத்தர், ஏர்போர்ட்டில் அவரை எடுத்துகிட்டு போகிறவர் இன்னொருத்தர், அவர் போய் இறங்கினோன்னு அங்கே போய் கூப்பிட்டு போகிறவர் இன்னொருத்தர். இந்த மாதிரி இது வந்து ஒரு பெரிய ஒரு லேபர் மாஃபியா அப்படின்றாங்கல்ல, அதுதான் இங்கே வந்து நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இது புரிந்து கொள்வது வந்து ரொம்ப கஷ்டம் சாதாரண மக்களுக்கு. அதனால தான் வந்து விழிப்புணர்வு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவர்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் இது வந்து புலம்பெயர்வோடு, கடத்தலோடு, மற்ற எல்லாத்தோடும் இது வந்து சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட கடத்தலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக. ஏன்னா சிவகங்கை மாவட்டத்திலே 26 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, இந்த மாதிரி நாங்கள் பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு அது நகராமல் இருக்குது. அப்போ நம்ம எப்படி இந்த குறைந்தபட்சம் இவரெல்லாம் ஒரு 1.5 லட்சம் கடை வாங்கி கொடுத்ததை ஏமாற்றப்பட்டிருக்கிறார், தண்டிக்கிறதெல்லாம் தாண்டி அந்த பணத்தை அவங்களால மீட்க முடியுமா? ஒன்று. போலீஸ் தரப்பில் சொல்கிறது வந்து ஆதாரம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறப்ப இவர்கள் என்ன முன்ஜாக்கிரதையாக இருக்கணும், அது பற்றியெல்லாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம பேசலாம் மேடம். கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் வெளிநாட்டு அயலக மண்ணில் வேலை பார்க்கக்கூடிய கனவுகளோடு செல்லக்கூடிய சூழலில் போதிய கல்வி புல அறிவு இல்லாமல் போகிற போது, அனுபவம் இல்லாமல் போகிற போது, ஏன் படித்தவர்கள் கூட எப்படி ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு தெரிய போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் ரொம்ப மோசமான சூழலில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. திரு மாணிக்கம் சொன்னது மாதிரி அவர் தமிழகம் திரும்பி விட்டார், ஆனாலும் எஞ்சி இருப்பவர்கள் அங்கு தான் இருக்கிறாங்க. அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது எப்படியாவது எங்களை மீட்டு கொண்டு வாருங்கள் அப்படின்ற கோரிக்கையை தான் வைத்திருக்கிறார்கள். முடிந்தால் அவர்களோடும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருக்கிறேன்.